ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கூகுள் ஆட்சென்ஸில் எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது அண்ட் அதை எப்படி ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். வெல்கம் டு டிவைடி இன்ஃபோ. நான் சுபா. கூகுள் ஆட்சென்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். இது கூகுள் அவங்களோட அஃபிஷியல் ஆட் ப்ரோக்ராமு. இப்போ நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, இல்லைனா வெப்சைட் ஒரு பிளாகராக இருக்கீங்கன்னா அதுக்கு எந்த மாதிரி ஆட்ஸ் ப்ரொவைட் பண்ணணும் அண்ட் அந்த ஆட்ஸை கிளிக் பண்ணுறது மூலயமா இல்லைனா ஆட்ஸை பார்க்குறது மூலயமா உங்களுக்கு எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும், இது எல்லாத்தையும் டிசைட் பண்ணுறது ஆட்சென்ஸ் அக்கௌண்ட் தான். சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் கண்டென்ட் க்ரியேட் பண்ணி உங்களோட யூடியூப் சேனலை வெப்சைட் ஒரு பிளாகில் நீங்கள் பப்ளிஷ் பண்ணும்போது அதை ஹேண்டில் பண்ணுறது அண்டு ரெவன்யூ ட்ராக் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே கூகுள் ஆட்சென்ஸ் பார்த்துக்கும். உங்களோட யூடியூப் ஒரு வெப்சைட்டை இந்த ஆட்சென்ஸுக்கு மர்ஜ் பண்ணுறதுக்கு அப்புறமா தான் இந்த ப்ரோசஸ் ஸ்டார்ட். ஸோ உங்ககிட்ட ஒரு கூகுள் ஆட்சென்ஸ் அக்கௌண்ட் இருக்கணும். அதை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ உங்கள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி கூகுள் ஆட்சென்ஸ் அக்கௌண்ட்டை சர்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சைன்இன் கொடுங்க. இங்கே சைன் அப் ஃபார் நியூ ஆட்சென்ஸ் அக்கௌண்ட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் மெயில் ஐடியா யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த மெயில் ஐடி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். யூடியூபுக்கு யூஸ் பண்ண மெயில் ஐடி தான் வேணும்னு இல்லை, எந்த ப்ராப்ளமுமே வராது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வெப்சைட் இருந்தால் வெப்சைட் டீட்டெயில்ஸை கொடுங்க, இல்லைனா ஐ டோன்ட் ஹாவ் அ சைட் எட்டுன்னு கொடுங்க. ஃப்யூச்சரில் வேணுன்னா கூட நீங்கள் வெப்சைட்டில் ஆட் பண்ணிக்கலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்சென்ஸ் கிட்டேருந்து ஏதாவது ஹெல்ப் வேணும்னா ஒரு பர்ஃபார்மன்ஸ் சஜஷன் வேணும்னா இங்கே எஸ்ன்னு கொடுங்க, இல்லை வேணான்னா நோன்னு கொடுங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த கண்ட்ரிலேருந்து கூகுள் ஆட்சென்ஸை ஆக்சஸ் பண்ண போகிறீங்க ஒரு எந்த கண்ட்ரியில் இருக்கீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வரும், அதை ஃபுல்லாக படிச்சுட்டு இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் யூஸிங் ஆட்சென்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ உங்களோட ஆட்சென்ஸ் அக்கௌண்ட்டு ஓப்பன் ஆகிடும். பட்டு இதோட முடியலை, இதுக்கப்புறமா தான் நிறைய ப்ரோசஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணால் தான் நீங்கள் earn பண்ணுற மணி உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ இதுதான் கூகுள் ஆட்சென்ஸோட டேஷ்போர்டு. இதில் சில இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணால் தான் இந்த ப்ரோசஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். பட்டு இது எல்லாமே ஒரே நாளில் கம்ப்ளீட் பண்ணுற ப்ரோசஸ் கிடையாது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேமெண்ட்ஸ் இருக்குல்ல, அதில் என்டர் இன்ஃபர்மேஷனுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணணும். அக்கௌண்ட் டைப்பில் இண்டிவிஜுவல் ஒரு பிஸ்னஸ் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணணும். நீங்கள் இண்டிவிஜுவலாக இருந்தால் இண்டிவிஜுவல் சூஸ் பண்ணிக்கோங்க, பிஸ்னஸாக இருந்தால் பிஸ்னஸ்ஸு. பட்டு பிஸ்னஸுக்கு வேறு மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்கும். நம்ம இந்த வீடியோவில் இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்ஸுக்கு மட்டும்தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு உங்கள் நேம் அண்ட் அட்ரஸ் ப்ரொவைட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இருக்கிற உங்கள் அட்ரஸை நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா இந்த ப்ரோசஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா அட்ரஸ் பின் வெரிஃபிகேஷன் ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணணும்னா உங்களுக்கு கூகுள் ஆட்சென்ஸ்கிட்ட இருந்து போஸ்ட்டில் ஒரு பின் வரும். அந்த பின்னை என்டர் பண்ணி நீங்கள் வெரிஃபை பண்ணால் மட்டும்தான் இந்த ப்ரோசஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியும். அந்த பின்னை என்டர் பண்ணி நீங்கள் இந்த ப்ரோசஸ் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸை ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் உங்களோட அட்ரஸை என்டர் பண்ணும்போது ப்ராப்பர் அண்டு கரெக்டான அட்ரஸை ப்ரொவைட் பண்ணுங்கள். ஸோ இந்த அட்ரஸ் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிவிட்டு கீழே ஃபோன் நம்பர் கேட்கும், பட் இது ஆப்ஷனல் தான். நெக்ஸ்ட்டு சப்மிட் கொடுங்க. இதுக்கப்புறம் உங்களோட ஃபோன் நம்பரை வெரிஃபை பண்ணுறதுக்கு வெரிஃபிகேஷன் கோடு வரும். ஸோ உங்கள் நம்பரை என்டர் பண்ணி இந்த ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நீங்கள் செகண்ட் ஸ்டெப்பை கண்டினியூ பண்ணணுன்னா உங்களோட யூடியூப் சேனல் மானிட்டைசேஷன் ஆகியிருக்கணும். அப்படின்னா நீங்கள் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்டு 4000 வாட்ச் ஹவர்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் இதை கம்ப்ளீட் பண்ணால் தான் உங்களோட யூடியூப் சேனலில் ஆட்சென்ஸ் அக்கௌண்ட்டோட மர்ஜ் பண்ண முடியும். இதுக்கப்புறமா தான் நீங்கள் உங்களோட அர்னிங்ஸை ட்ராக் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஆட்சென்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி நெக்ஸ்ட் ப்ரோசஸ் கம்ப்ளீட் பண்ணணும்னா உங்ககிட்ட ஒரு வெப்சைட் இருக்கணும். ஸோ இது இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பேங்க் டீட்டெயில்ஸ் அண்டு டேக்ஸ் ஃபைலெல்லாம் பண்ண முடியும். ஸோ நீங்கள் மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிளாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஆட்சென்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். பட் உங்களோட பேமெண்ட் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுறதுக்கு சர்டன் க்ரைட்டீரியாஸ் இருக்குது. அதுக்கு நம்ம பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை ப்ரொவைட் பண்ணணும். உங்களோட ஆட்சென்ஸில் மினிமம் $100 ரீச் ஆனதும் உங்களோட பேங்க் இன்ஃபர்மேஷனை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் முன்னாடி நம்மளோட ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் அண்ட் அட்ரஸ் பின் வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கணும். இந்த 2 ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அக்கௌண்ட்டில் $100 கம்ப்ளீட் ஆனதும் நம்மளோட பேங்க் இன்ஃபர்மேஷனை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மானிட்டைசேஷன் ஆனதுக்கப்புறமா இருக்க ப்ரோசஸ் அண்டு டேக்ஸ் ஃபைலிங் எல்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பாய்.